பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாக்கியம் இருந்துட்டு என் மயிலு உனக்காக தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை இந்த நிலமையில விட்டுட்டு குழந்தைய மட்டும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் யாரையுமே நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கோமதி இருந்துட்டு நீயும் குழந்தையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே நான் பேசுகிறதுக்காகவே வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீ புரிஞ்சுப்பன்னு நான் நம்புகிறேன். உங்கள் அம்மா பேச்சை கேட்டதுனால தான் உன் பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு வந்தது. சரி, இந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இதுக்கு மேலாச்சு இந்த பிரச்சனையை கொஞ்சம் நாளைக்கு ஆற போடலாம், அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தலான்னு தான் பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே நடக்கக்கூடாது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. கோர்ட்டு கேஸுன்னு போயாச்சு. சரவணன் அவங்க கூட படித்த பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் கூடலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக மீனாக இருந்துட்டு இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் சொல்கிற நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அத்தை. ஆனால் அந்த மாமா வந்து அந்த பொண்ணு கூட பேசுகிறதா சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே சுத்த போய் மயிலக்கா கிட்ட அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டுறதா மாமா பேசிகிட்டு இருந்ததை ராஜி ஃபோனில் கேட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மயில் இருந்துட்டு நாளைக்கு கோர்ட்டில் இயரிங் வரப்போது அத்தை, அதனால் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவரை கேட்குற மாதிரி நான் டிவோர்ஸ் கொடுத்துடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி இருந்துட்டு அப்படி மட்டும் பண்ணிடாதம்மா, நீ ஏன்னா பரவாயில்ல, உள்ள எங்கள் வீட்டு வாரிசு இருக்குமா, அதனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். உன்னோட வாழ்க்கையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.